Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. In this video நான் உங்களுக்கு என்ன explain பண்ண போறேன்னா coding guidelines for renal transplantation. So 5th seriesல இது second video, second part. First videoல உங்களுக்கு general coding guidelines பத்தி explain பண்ணிருக்கேன். So இந்த videoல renal transplantation உடைய coding guidelines. So renal transplantation உடைய coding guidelines-ல எல்லா liver plus என்னென்ன transplantationலாம் இருக்கோ அது எல்லாமே ஒரே மாதிரியான guidelines தான். So நான் renal transplantation மட்டும் நான் உங்களுக்கு explain பண்ண போறேன். அது வந்து இந்த புக்கையே ஓபன் பண்ணி அதுல இருந்தே நான் உங்களுக்கு explain பண்ணா இன்னும் உங்களுக்கு better understanding-ஆ இருக்கும்னு feel பண்றேன். So புக்ல இருக்குறதையே நான் டைரக்ட்டா உங்களுக்கு கைட்லைன்ஸ்ல படிச்சு பார்த்து அதில இருந்து நான் உங்களுக்கு டைரக்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே गाइस, இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை Subscribe பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சேனலை Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் ன்னு செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, let's start. So இன்னைக்கு இந்த டாபிக்ல renal transplantation உடைய coding guidelines தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, so renal transplantation, liver transplantation எந்த transplantation இருந்தாலும் காமனா ஒரே guidelines தான். அதனால நான் renal transplantation மட்டும் explain பண்றேன். மத்த எல்லா transplantationும் இதே மாதிரி ரெண்டு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. படிச்சு பாருங்க, ஒரே மாதிரி guidelines-ஆ தான் இருக்கும். அதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. So transplantationல renal transplantation மட்டும் நான் கவர் பண்றேன். ஓகே, so renal transplantation, auto transplantation வந்து எப்பவுமே re-implantation of the autograft as primary procedure along with the secondary extra corporeal procedure. So அதாவது partial nephrectomy, nephrolithotomy வந்து செப்பரேட்டா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் 51 modifier கூட. ஓகே, அதுக்கு அப்புறம் இப்போ நெஃப்ரெக்டமி பண்ணும்போது கேடவர் டோனார், அதாவது இறந்து போனவங்களுடைய கேடவர் டோனார்ல இருந்து நெஃப்ரெக்டமி பண்ணிருக்காங்க அப்படினா யூனிலேட்ரல் பைலேட்ரலுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சோ இந்த கேடவர் நெஃப்ரெக்டமி பண்ணும்போது எதெல்லாம் இன்க்ளூடட் ப்ரொசீஜர் அப்படினா ஹார்வெஸ்டிங் கிராஃப்ட் இன்க்ளூடட், கோல்ட் preservation of the graft included. So இந்த cadaver donor nephrectomy உடைய procedure வந்து 50300. So 50300 50300 50300 உடைய description என்னன்னா donor nephrectomy. So in the description லே சொல்லிருக்காங்க பாருங்க, including cold preservation. So அப்ப இந்த cold preservation, harvesting பண்றது இது எல்லாமே வந்து included ஆயிடும். அடிஷனலா பில் பண்ண வேண்டாம். அதே மாதிரியே living donor nephrectomy, இந்த living donor nephrectomy-லயும் harvesting included, cold preservation included. அதனுடைய CPT கோட் வந்து 50320 50547. So இப்போ நம்ம 50320ல போயிட்டு பார்த்தாக்கா 50320. So இது வந்து donor nephrectomy. இங்கேயுமே கோடோட டிஸ்கிரிப்ஷன்லயே நம்மளுக்கு சொல்லிருக்காங்க cold preservationலாம் வந்து includedனு. So இதெல்லாம் நம்ம CPT descriptionலயே including அப்படினு சொல்லிருக்காங்களோ அது கண்டிப்பா included ஆயிடும். அடிஷனலா நம்ம பில் பண்ணனும்னு அவசியம் இல்ல. ஓகே ஓகே அப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன பிரகாரம் நெஃப்ரெக்டமில கேடவரா இருந்தாலும், டோனர் வந்து கேடவரா இருந்தாலும், லிவிங்கா இருந்தாலும் கோடிங் உடைய CPT descriptionலயே எதெல்லாம் இன்க்ளூடட்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அடிஷனலா செப்பரேட்டா CPT பில் பண்ண வேண்டாம். அந்த மெயின் ப்ரொசீஜர் கோட் மட்டும் பில் பண்ணா போதும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சீரீஸ்ல மட்டும் இல்லை, எல்லா டாபிக்லையுமே வந்து எந்தெந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்க்ளூடிங் ஆஃப் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது. மெயினாக சிபிசி எக்ஸாமில் இன்க்ளூடிங் ஆஃப் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் சிபிடியை அடிஷ்னலாக பில் பண்ணி ஒரு ஆப்ஷனில் இருக்கும், அடிஷ்னலாக கோட் பண்ணாமல் ஒரு ஆப்ஷனில் இருக்கும்.
ஸோ கோடோட டிஸ்கிரிப்ஷனில் தரவாக படித்து பாருங்கள். இன்க்ளூடிங் ஆஃப் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இன்க்ளூடட் தான், அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம நெஃப்ரெக்டமி பண்ணும்போது பேக் பெஞ்ச் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேக் பெஞ்ச் ஒர்க் வந்து அடிஷ்னலாக பில் பண்ணணும் நெஃப்ரெக்டமி பண்ணும்போது. ஸோ பேக் பெஞ்ச் ஒர்க்கில் வந்து கேடவருக்கான கோடு 50323, அதே மாதிரி லிவிங் டோனருக்கான ரீனல் அல்லோகிராஃப்டோடைய கோடு 50325. ஸோ பேக் பெஞ்ச் ஒர்க்கு அடிஷ்னலாக பில் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேடவர் ஆர் லிவிங் டோனார் ரீனல் அல்லோகிராஃப்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, கேடவர்லேருந்தோ இல்லை லிவிங் டோனர்லேருந்தோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அடிஷ்னலாக பில் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்னலாம் நம்ம ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷனில் அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம்னா, ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் கோடு ப்ரைமரியாக கொடுக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு பேக் பெஞ்சு கூட அடிஷ்னலாக பில் பண்ணணும், இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது அடிஷ்னலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாக்கா நம்ம அடிஷ்னலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கோடையும் பில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது ரிசிபியன்ட் ரீனல் அல்லோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அது வந்து அல்லோகிராஃப்ட்டு, அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் அல்லோகிராஃப்ட்டு கேர் ஆஃப் ரிசிபியன்ட். ஸோ அதனுடைய சிபிடி கோடு 50360 50365. ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் அல்லோகிராஃப்ட் வித் ஆர் வித்தவுட் ரிசிபியன்ட் நெஃப்ரெக்டமி வந்து இன்க்ளூடட் ஆகிடும். ஸோ இதில் பார்க்க வேண்டிய எல்லா டிரான்ஸ்பிளான்டேஷன்லுமே டிரான்ஸ்பிளான்டேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. டிரான்ஸ்பிளான்டேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பெஞ்சோடைய கோடை கொடுங்க. பேக் பெஞ்ச் கோடை கொடுக்கும்போது அது கேடவரா லிவிங் டோனார் ரீனலா அப்படின்றத மட்டும் நீங்கள் தரவாக பார்க்கணும். ஓகே, ஸோ லிவிங் டோனார்னால் செப்ரேட் கோடு, கேடவர்னாக்கா செப்ரேட் கோடு இருக்குது. அதனால் கொஷின்லேருந்து தரவாக லிவிங் டோனார்லேருந்து பேக் பெஞ்ச் பண்ணுறாங்களா கேடவரான்றதை மட்டும் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு பேக் பெஞ்சில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேடவர் லிவிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரீகன்ஸ்ட்ரக்டர் கோடு தான் இந்த கோட்ஸு. ஸோ இதில் வந்து அனஸ்ட்ரோமோசிஸ் வித் அனஸ்ட்ரோமோசிஸ் இருக்குது. அந்த வித் அனஸ்ட்ரோமோசிஸில் வீனல் அனஸ்ட்ரோமோசிஸா, ஆர்டரியல் அனஸ்ட்ரோமோசிஸா, யூரிட்ரல் அனஸ்ட்ரோமோசிஸா. ஸோ அனஸ்ட்ரோமோசிஸை பேஸ் பண்ணி இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கோடு வேரி ஆகுது. ஓகே, ஸோ மற்றபடி மற்ற கோட்ஸ் எல்லாமே டைரெக்டாக தான் லீட் ஆகும், வேறு எந்த கோடிங் கைட்லைன்ஸும் கிடையாது. இந்த பேராகிராஃபில் சொல்ல வேண்டிய விஷயந்தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இதே மாதிரியான கோடிங் கைட்லைன்ஸ் தான் எல்லா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 5th சீரீஸோட பார்ட் 3 பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.